அப்பனே முருகா ஞான பண்டிதா, இங்கே பார் வீடு வாசலை என்ன செய்து வச்சுக்கிறாங்களே. நான் பெத்த ரெண்டும் இருக்கல்ல, கடவுளே நான் என்னத்தைத்தான் செய்ய. அப்பனே முருகா, எல்லாரையும் காப்பாத்து சுவாமி. டிங் 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 டிங். காய்ச்சண்டா வசந்த மறந்துடான். அப்பனே முருகா ஞான பண்டிதா, இந்த நாட்டில் வந்து நாங்கள் பாடுற பாடு சிவா 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 சிவ சிவ சிவா. என்னடா தரவாடுவதும் இல்லை. இவள் மனசி செய்கிற வேலை. அப்பனே முருகா, வீடு வாசா கிடக்கிற கிடைக்கு இப்போ வந்தாலாண்டா இந்த பொம்பளைகளோட நாங்கள் படும் பாடு உண்மையாக சொல்லி வேலை இல்லை. இப்போ வருவாள் 8 மணிக்கு ஒழும்பி வந்து பேயாட்டம் உருவாட்டம் மாதிரி ஆடுவாள். எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் கொண்டாட்டி அமைவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். உன்னை பற்றி தான் பாடுறேன் நான். இப்ப முதல் வேற ஏதோ பாட்டு பாடின மாதிரி இருந்தா அது ரேடியோ அங்கே கேட்டு. அது சரி, இது என்ன ராத்திரி அடிச்சது முறியல பாட்டிய தலைகளா கட்டி இருக்குது, அதுவும் பொக்கேட்டு வழியில. இதுக்கு புகையம் போட்டு மணியை அடிச்சு கொண்டு தெரியும். வீடு கிடக்குற கிடி என்னப்பா சோபால சொக்ஸு அங்கால அண்டா எல்லாம் கலட்டி போட்டு கிடக்கு. யாரு வந்து திட்ட பண்றது? கொஞ்சம் காலம் ஒழுங்கு வாங்க அமைதியா பேசு. இதெல்லாம் நான் செய்யலை, நீ 2 பெற்று வச்சுக்கிறல. ஒன்று ஒரு சத்துக்கு அது மாதிரி என்னோட சின்ன பண்ணிக்கல. அவங்க கொண்டது சொக்ஸு அது இது பேக்கெல்லாம் கண்டவெல்லாம் அறியறாங்க. இதுக்கு நான் என்ன செய்யறது? நீங்கள் செய்ததானப்பா அவங்க இப்ப செய்யறாங்க. அது சரி, இப்ப என்னத்துக்கு இந்த புகையம் போட்டு தேவாரம் பாடிக்கொண்டு தெரியுங்க. காலையில் இப்போ ஒழுங்கினாடி ஒரு பக்தியோட ஒரு வாழ்க்கையை நாளை துவங்கினாத்தான் சந்தோஷமா இருக்கும். இந்தா நீ ஒரு பூசு ஓமங்கள் நீ மூத்த கழிட்டு வா. முதல் மூத்த கடவுற சரி, அது சரி. பத்தியோட உந்த பத்தியும் இப்போ 30 வருஷத்துக்கு யோசிச்சுருந்தா நல்லா வந்துருப்பீங்க பத்திய. அதுக்கு என்ன சார் இப்போ நான் அறைவி வந்திருக்கேன். அது சரி பாரு, நான் டீ ஊற்றி போட்டீங்களே எனக்கு. இவா இப்போ வந்து பொஞ்சாதி மாதிரி தானே இப்போ பிரிசனுக்கு தேத்தண்ணி கூட கொடுக்கணும். ஒரு நாளைக்கு நான் போடுறேன், ஒவ்வொரு நாளும் நீ ஒழுங்கு வேற உனக்கு பெத்தாவி கொடுத்தாரா? அது சரி, நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீர்கள் ஸ்ரீலங்காவிலேயேப்போ காலம் மாறி மனுஷி சோபால காலுக்கு மேலே கால் போட்டுக்கோ புருஷன் ஊற்றி கொண்டே கொடுக்குறேன். நீ ஊற்றி தந்தா என்ன, நான் ஊத்தானே எடுக்க ஊத்துறேன். எங்கடைய அம்மா எப்பவும் காலம் அப்பா கொடுக்கணும் தேத்தனை போட்டு கொடுப்பா. எடுத்தோடனே அம்மாண்டுங்க நான் பாருன்னு இருக்கேன். என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியல, ஒன்றும் இல்லை. பிடிக்க ஒழும்பி சும்மா அந்த நான் சொன்னதானே வந்தா கரை ஆட்டம் ஆடுவாரண்டு சொன்னதானே. இங்க உள்ள பொண்ணு எல்லாம் இதான் வேலை பிள்ளையால் படத்திற்கு புருஷன் மாற எந்த வேலையிலும் ஆமா தாக்குறதுல இவ்வளவு கேட்டு அப்பா சத்தம் போடானு நித்ரா கொள்றேன் சும்மா கத்தி கொண்டு இருக்கிறேன். பத்திரவாயனே, நான் வந்து வீடு வாசலில் ஒவ்வொரு நாளும் இந்த வேலை பென்ஷன் எடுத்து போட்டு நான் வீடு வாசலில் வேலை செய்கிறது சமைக்காது. இப்போ உள்ளே போட்டால் வந்து வேலை சொல்லுவாள் பாருங்க. இப்போ வந்து சொல்லுவாள் வேலை அதை செய்கிறா இதை செய்கிறான்டா. இப்போ எத்தனையோ சொல்லி போகிறான்ட்டு பாருங்க. மாதிரி குசினிக்கெல்லாம் குப்பையெல்லாம் ஒரு பிடி ஒழும்பி ஒன்றும் குப்புற வாக்கமில்ல. சும்மா ஒரு பட்டையை நெத்தியில் போட்டுக்கொண்டு பேட்டியை தலைகளா கட்டி கொண்டு நான் தப்பன்னு சொன்னானப்பா. விழா அளவை அடியுங்க எல்லாத்தையே மட்டும் சும்மா எல்லாம் தலைகளாக்கு ஊத்துறது அளவு கணக்கு இல்லாமல் ஊத்துறது. எனக்கு இங்கே உங்களோட கத்தி கொண்டு வேலைக்கு நேரம் போட்டுது. நான் தாத்தி அர்ஜனி கண்டேன். எப்படி சரி பெரிய என்னதான் கத்துற என்னதான் செய்கிறது? நான் வேலைக்கு போறேன். சின்னவனும் படுத்திருக்கிறான், பெரியவன் பாவம் இரவிரவா பஸ் ஓடி அவனுக்கு அப்போ ஒரு கண்ணிஞ்சு வந்து போச்சு. அவன் அதுல படுத்திருக்கான். 3 மணி தான் வந்தவன்.
அவனுக்கு ஒரு கஞ்சி வந்து போச்சப்பா இது 3 மணி மட்டும் பஸ் நீ ஓடினவன் உண்ட சுத்து மாத்த விடாத ஆ. உண்ட மூலம் எங்கேயா தண்ணி அடிச்சு போட்டு யாரும் தானே இருப்பான் அவன் கண்ணத்தை பத்தி கொடுத்துருப்பான் கண் போயிட்டு அவன் பஸ்ஸோட போனான் மற்றவன் சின்னவனுக்கப்பா பானை கட்டி வையுங்கோ பானுக்கு சலாமி எதுவும் வச்சு கொடுங்கோ கொடுத்துட்டு நான் இன்றைக்கு வேலையால வேற இப்படியும் ஒரு 6-7 மணி ஆகுமப்பா ஏன் எங்க போற இன்றைக்கு இப்போ இந்த பிளாக் ஃப்ரைடே நடக்குது இல்லை ஓ பிளாக் ஃப்ரைடே ஓ அதுக்கு இன்றைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறான் இருக்கிறேன் உடுப்போல் கொஞ்சம் வாங்கணும் எனக்கு மேக்கப் சாமான் இந்த தலை கறிக்கட்டை ஒரு நிப்பாட்டு என்ன எவ்வளோ உழுப்ப வேண்டி அது மாதிரி கடிக்க வச்சுக்கிற ஓடுற பண்ணி அடிக்கடிக்க வச்சுக்கிற அதை ஒன்றும் பாவிக்கிறேன் இல்லையா நான் அப்போ போன கிழமை கல்யாணம் விட்டு போடுத்த சாரி அடுத்த கிழமை உடுக்குறேன் இல்லையா அந்த கூட்டத்துக்கு வரவே இந்த கூட்டத்துக்கு வரைக்கும் நினைப்பினா இப்போ அது போக எனக்கு பாரகிழமை ஒரு டாம ஃபெஸ்ட் ஒன்று இருக்கப்பா டாம ஃபெஸ்டா ஒவ்வொரு கிழமை டாம ஃபெஸ்டா அது என்ன நீங்கள் குத்தா ஃபெஸ்ட் என்ன சிட்டி பாய்ஸ் வேற ஏதோ உண்டப்பா அந்த கித்தட்டூர் அப்படி இப்படியாட்டு போறீங்க அது போக ஒரு குரூப் உண்டப்பா 3 நாட்டுக்கு ஒரு ஏரியா போறாங்க அப்படியப்பா அப்படி போறாங்க 3 நாட்டுக்கு ஒரு ஏரியா போறாங்க விதம் விதமா பட போறாங்க அது போக வந்து இப்படி நீட்டு காருக்கு என்னப்பா வேறது மிலிசின் மிலிசியோ ஏதோ மிலிசின் வேணும் மிலிசியில ஏறுறாங்க அதுக்கு ஒருத்தன் இருக்கிறானப்பா அந்த கார்ந்த டயர்ந்த சைஸ் வரும்போது இல்லையா அதை நின்று இப்படி படம் போடுறாங்க அப்படி அதுக்கு எனக்கு அந்த குள்ளல்லானப்ப சந்தேகம் அதோட குள்ளனோட்டு தெரியுறானே அவன் நான் சந்தேகம் ஆனா ஆள் டயரின் அளவும் பெறமோ தெரியாது அப்ப நீங்க போறீங்க ஏன் நாங்கள் போக கூடாது சரி இப்ப பாருங்க எனக்கு ஒரு காசு சொல்லுங்க அது சரி எங்களை நாங்கள் எந்தைக்கு விளையாண்டு வைக்கலாம் உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கேப்பா நீங்கள் குத்த 2 வைக்கிறதுக்கு அது என்ன செய்யறடி அந்த குரங்கு மனசு ஒத்துக்கொள்ளுது இல்ல எத்தனை வயசு வந்தாலும் சின்ன படியாண்டா எங்களை இணைப்பு அப்படித்தான் இருக்கு அது தெரியல இங்க கடவுளே அது சரி நீ வந்து உடுப்பு உங்க கிடக்கிறதுக்கு என்னத்துக்கு உடுப்பு உடப்பான்னு சொல்லு அது நான் சமரு போய் சொல்லுங்க அப்போ ஒருக்கா பாவிச்ச உடுப்பு திரும்ப பாவிக்க மாட்டேன் ஒருக்கா உடுத்த உடுப்பு நான் பாவிக்கிறேன் இல்லையா அப்படி வளர்த்துட்டு பாவிக்க மாட்டேன் அப்ப நான் 30 வருஷம் முன்னே வச்சு ஓட்டி கொண்டு இருக்கிறேன் அப்ப என்ன சார் ஆரா ஐயோ இங்க 30 வருஷமா இந்த பேனே இருக்கா குனிஞ்சு எடுங்க வாப்பம் இருக்கா அது நான் எடுப்பேன் நீ போன அப்புறம் நான் எடுக்கிறேன் 30 வருஷம் நீ பேனை தூக்கி எடுக்கிறேன் இந்த பேனையே குனிஞ்சு எடுக்கல அதை அவர் இன்னொட மாத்த போறாரா அஞ்சா அது சரி இப்போ நான் சொன்னது இருக்கட்டும் அண்டு சொன்னானே இல்லை பூனைக்கிழமை இல்லை வடிவான இறால் கறி வச்சுனீங்களோ அது என்னென்று வச்சோன்னு ஞாபகம் இருக்கு என்னண்டு ஞாபகம் போன கிழமை சொன்னேன் நான் இறால் கறி வைங்கொண்டு இந்த டிக்டாக் ஒரு 68 குரூப்பை சேர்த்து வச்சிருக்கிறது இப்படியே தட்டி பார்த்து ராளை உடைச்சு ராளை சொப்புழுக்க போட்டு கோதுல கறி வச்சாளிந்தாள் நீ இதை வந்து உடத்துல உள்ள பாட்டி வழி எல்லா பொண்ணுக்கும் சொல்லிக்கிறாளவே அவன் அன்றைக்கு அந்த புவியின மனுஷன் அவங்க எல்லாம் கேட்கறாங்க பீட்டான அந்த ரால் கோரின்னு கறி வைக்கிறான்னு சொல்லி தான் கேட்கறாளவே அப்படி வச்சா அப்படித்தானே சொல்றது என்ன மோன் கேட்கறான் அப்பாக்கு நான் கண்பிளியோட அது அன்றைக்கு தெரியாம வச்சப்பா தெரியாம வச்சா அது சரியா பிள்ளை உங்களோட பேங்க் ஓட்டையும் இருக்கா தாங்க என்ன சாமான் உங்களோட பேங்க் ஓட்டு இருக்கா தாங்க பேங்க் ஓட்டு போற வாரேன் எடுத்துக்கொண்டு வாரேன் எங்க வச்சேன் இந்த பேங்க் ஓட்டை தாங்க பாரு நான் ஒரு கால் இந்த இதே எடுத்துக்கொண்டு பாரு வெளிக்கிடே இல்லையாப்பா அவங்களோட காய்ச்சி இவ்வளவு செய்யற வீடியோ பாத்தியா என்னப்பா கண்ணாடி சரியா நிக்குது இல்ல இங்கப்பா என்ற இதை கண்டு நீங்களேப்பா ஃபவுண்டேஷன் என்னப்பா சென்ட் வாங்க கூட லோக்கல் சென்ட் வாங்கி வச்சுக்க துறப்படுது துறங்க ஊட்டிப்பட்டி அது சரி நீ இப்போ வேலைக்கு போறியா இல்லட்டா வேறங்க வேற அலுவலா போறியா நீங்கள் பஸ் வேலை போய் சென்ட்டுகள் அடிச்சு டை அடிச்சு கொண்டு போகலாமே நான் போகக்கூடாது உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமே அது சரி ஓகே சின்னவன் ஒழும்புவான்னு சொன்னா கறியை எடுத்து வையுங்க அது நீ என்னத்துல போற மாதிரி நானப்பா போறப்பா சப்பாத்தும் போடுப்பதுல என்னடா இரவு சாமான அவங்க செய்யற மாதிரி தான் நீ செய்யற ஒழுங்கா வச்சா தானே நான் இன்றைக்கு ட்ரெயின்லானப்பா போறேன் இந்த பஸ்ல நம்பி ஏறியலாப்பா அவங்க வர இப்ப எல்பு சண்டு ஓடுறாங்க இந்த டிரைவர் மேல தங்கட சீட்டுக்கு கீட்டரை போடுவாங்க அங்களே போடுறாங்க அது போக 3 கிலோ போகமாட்டா 3 கார் கொண்டு ரயில் இந்த டெலிஃபோன் கடையாக விடுறான் இந்த பஸ்காரர் இந்த ஒரு கோல்டா பிளாஸ்ல நிப்பாட்டாங்க ஏன்டா டெலிஃபோனை காய்ச்சி கொண்டு போவாங்க மறந்து போவாங்க ஒரு கோல்டா பிளாஸ் ஒரு கோல்டா அது போக இப்ப விண்டருக்கு என்ன செய்வாங்கன்னா கட்டில ஏற்றி விட்டுட்டு அப்படின்னு மதி உண்ட மூலம் தானே பஸ் வர்றான்
அவன் அப்படி அவனை பார்த்து அப்படி ஓடினவனே அவனையாவும் புஷ் ஓடுறவனப்பா அவன் அப்படியுமா ஓடுவான். அது சரி. இப்போ நீ உன்ட மூத்ததுங்க நீ வைத்தது உத்தானப்பா எனக்கு ஏறுறது. எனக்கு மூத்தவன்டா உங்களுக்கு யார்? அது சரிதான். இப்போ எங்க அப்பனை ஒரு உதவா கரையா அவனை நான் பிள்ளையாக மதிக்கிறேன். அவன் இப்போ எங்க ஆள்? நல்லது செய்தா உங்களோட பிள்ளை, கூடாது செய்தா என் பிள்ளைய. நல்லது செய்தா நல்ல பிள்ளைன்னா முந்தி நான் வளர்த்தேன் நான். அவன் இப்போ என்ன மதிக்கிறானே? என்ன மதிக்கிறானே? என்னண்டு அவன் மதிப்பான்? அவனுக்கு 18 வயது வர கிடையாது. இன்னொரு டெலிஃபோன் 20 18 20 காரை வாங்கி கொடுத்தீங்க. கேட்டதெல்லாம் கேட்க கிடையில எல்லாம் வாங்கி கொடுத்தா என்னண்டு அவன் மதிப்பான் உங்களை? சின்ன பிள்ளைகள் நல்லா இதுன்னு கொண்டு போட்டு நாங்களும் அப்படி இப்படியெல்லாம் செய்கிறது தான். அதில் வளர்ந்தோடனே என்ன செய்யுதுகள்? எங்களை காலுக்கு போட்டு இல்லை மிதிக்குதுகள். காலுக்கு போட்டு மிதிக்கிறாள். பிள்ளைகளுக்கும் ஒரு அளவு செல்லத்தை கொடுத்து தான் கேட்டோன்னே வாங்கி கொடுத்தா உங்களை மதிக்கும். சரி, இப்போ ஏன் அவன் எங்கே ஆள்? இப்போ ராத்திரி வந்தவன வீட்டை இல்லைடா எங்கே வெளியிலையோ? அவன் என்ன மாதிரி இருந்தவன் வாழ்க்கை யார் கெழுத்தது? அவன் அந்த நேரம் லவ் பண்ணேக்கள் அந்த பொட்டியை செய்து வச்சிருந்தா நான் பேர பிள்ளைய கண்டிருப்பேன். பழசு இழுக்காது. அது அந்த நேரம் தெரியாம நடந்த விஷயம். இனி அதை போய் இழுத்து என்ன டென்ஷன் ஆக்காது. எனக்கு பஸ் வர போது நான் போறேன். சின்னவனுக்கு சொன்னதை செய்யுங்கோவா. அப்பா நல்ல ஆரம் காட்ட மறந்துட்டு போயிட்டா. தப்பிட்டு கொஞ்சம் காசு. அது சரியப்பா. பேங்க் காட்டியப்பா மறந்து போன. எங்கேயப்பா? இந்த அடக்கட்டும். போச்சா? ஒரு 10,000 துண்டு எங்கிட்ட போயிட்டு பழச எனக்கு ஒரு உள்ளுக்கு போகிறது கூட கொண்டு போட மாட்டாள். உடத்தில் உள்ள பொண்டோட போயிட்டு அதை பார்த்து 50 வீதம் 30 இங்கே இதை பாருப்பா அதை பாருப்பா உடனே வந்து நீட்டி கொண்டு நிற்பாள். பார் உங்கள் அலுமாரி முழுக்கால் வேண்டி அடுக்கி வச்சுக்கிறாள். அடுக்கி வச்சுட்டு அப்புறம் என்ன செய்வாண்டா சூப்பர் கட்டி போட்டு அப்பா இதை கொண்டு இதில் போட்டுவிடுங்க. என்னென்னு சொல்கிறது ஃப்ரெதெக்ஸா அதுக்குள்ளே போட்டுவிடுங்க. ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு காய்ச்சட்டை எல்லாத்தையும் போடுறோம். அவளுக்கு வேலையே. ஐயோ கடவுளை, இந்த பொண்டோடு நான் பரவாடு இவங்க சண்டை இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் படுற பாடு இருக்குல்ல பெரிய சீராளி. இவன் என்ன பிள்ளைரம் காணுது? சாரு சாரு 8 மணிக்கு பள்ளிக்கு மேலே அவள் சொன்னாலும் இவனை காணுது என்னும். சாரு ஓ என்ன விடிய காலமிலேருந்து கத்தி கொண்டு இருக்கிறீங்க? நான் இப்போ கூப்பிடுறோன்னா கத்துற மாதிரி எனக்கு இப்போ என்ன நேரம் 8 மணிக்கு பள்ளிக்கூடம் அம்மா சொன்னா நீ என்ன உலகம் படுத்துருக்குற? யார் சொன்ன 8 மணிக்கு? எனக்கு 12 மணிக்கு பள்ளிக்கூடம் வேண்டியது. இவங்க இங்கே இந்த பள்ளிக்கூடங்கள் ஒரு நாளைக்கு 8 மணிக்கு தான் ஒரு நாள் 10 மணி உண்டா உமான்னு சொன்னால் 10 மணி. அப்போ சரியா போ. நீங்கள் ஒன்றும் இதனால் நானும் இருக்கா பான்கெல்லாம் பூசி உனக்கு நான் ரெடி ஆக்குறேன். நீ போய் 12 மணிக்கு மூத்த கழி போட்டு வெளிக்கிட்டு வா நான் எடுத்துன்னு போவேன். கதியண்டு என்ன பான் கட்டுறீங்களான்னு சொன்னீங்களா? பானோ தம்பி நல்ல பூலைக்கெல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன்டா. அந்த பானோட வேணாம். விப்ஸ் பண்ணி கொடுங்க. பள்ளிக்கூடத்தில் பர்மாத் வாங்கி சாப்பிட்றேன். வர்மாத்தோ விப்ஸ் பண்ணுங்க. நான் என்ன நேரம் இருக்குதானே கொஞ்சம் கற்றுட்டு கொஞ்சம் கேட்டு வா. இந்த பிள்ளைகளுக்கு உண்மையாக தாண்டா இந்த பிள்ளைகளும் என்ன தான் செய்கிறது? ஒன்றுமே செய்யலாம். ஒன்று சொல்லுங்க மூத்தவன் தான் என்ன சொல்லு கேட்குறான்டா இவன். பாப்போம். சாரு முடிச்சிட்டு வா. நேரம் போட்டு வா. நேரம் மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு ஏன்டா ஒரு சாமானை கொண்டு தான் ஒழுங்காக அங்கே வைக்க மாட்டேன். சாப்பாத்தை கொண்டு அங்கே கொண்டு இருக்கிறது இங்கே கொண்டு இருக்கிறது கவட்டத்துக்கு போகிறது அப்புறம் பேக்கை தூக்கி அங்கே போகிறது எங்கடா வீடு வாசி ஏன்டா அப்படி போய். அது சரி நீ என்னடா இங்கே வா போயிட்டு வா இங்கே வா இங்கே வா நீ என்னன்னாலும் செய். ஆனால் நான் உனக்கு நடுக்க சொல்லி கொண்டு வரணும் ஒரு விஷயம். அதை மட்டும் எனக்கு இப்படியாவது நிறைவேற்றி போடு. இல்லைன்னு சொன்னால் உங்கள் நான் எங்களோட சமூகத்துக்குள்ள தலைக்கருப்பு காட்டிடாது. அதை மட்டும் முடி. என்ன டாக்டர் ஆகணுமா? டாக்டர் அந்த டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகிறது திருப்பி சொல்லாதுங்க. அது ஆகிறதுக்கே எனக்கு ஆசையும் இல்லை. நான் படிக்க விரும்புகிறத படிக்க விடுங்க. தம்பி ஸ்ரீலங்கா இல்லாமடா தம்பி. அப்படி சொல்கிறத கேளுடா. ஸ்ரீலங்காலாம் தம்பி டாக்டர்கள் இன்ஜினியருக்கு படித்தா தாண்டா ஒரு மரியாதை. இன்றைக்கு இங்கே கொடுக்குறாங்களோ நாங்கள் ஒருத்தன் போகிறக்க தந்த பிள்ளை அதுக்கு படிக்குது இதுக்கு படிக்குது உண்ட மொழி என்ன படிக்கிறான்னு கேட்குறாங்களா? அதுக்கு தானே டாக்டருக்கு படியடா. போ திருப்பியும் இது சொல்றேன். நானும் திருப்பி கதைக்கு இது சரி வர போகுது இல்லை. இங்க பாருங்க, நான் வேற பாடம் எடுக்க போறேன். என்ன சாமா? நான் வேற பாடம் படிச்சு கொண்டு போறேன். சரியா? ஓகே. முதல்ல நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நான் இப்ப என்ன பாடம் படிக்கிறேன்னு சொல்லுங்க. அதான் எல்லாம் கேட்கறான். நீ சொன்னா தான் தெரியும் தம்பி. பாருங்க, முதல்ல நான் படிக்கிறது தெரியாம மிச்சம் எல்லாம் சொல்லுவேன். சரி, இப்ப மற்றது நான் படிக்க விரும்புறத நான் படிச்சு கொண்டு போறேன். அண்ணன் இப்போ உதாரணத்துக்கு பஸ் ஓடுறேன்,
இப்போ அவன் விருப்பப்பட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான் சரியோ அது மாதிரி மிச்ச ஆட்கள் என்ன டாக்டர் இன்ஜினியர் மட்டும் அவர் வேலை மிச்ச வேலை எல்லாத்துக்கும் படிப்பு தேவையில்லையோ தம்பி இங்க வாடா என்னடா அதுதான்டா அவன் கூட என்ற சொல்ல கேட்கல நீயாவது என்ற சொல்ல கேட்ட என் பேரை காப்பாற்றல நான் உன்னை கேட்கிறேன் படிச்சே இங்க பாருங்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் படிக்கிறேன் அப்படியே விடுவான் நீ என்ற சொல்ல கேட்க மாட்டேன் நான் அல்லங்கிற செம்ம ஃபான் அல்லங்கிற செம்ம ஃபானும் சரி நீ செம்ம ஃபான் போயிட்டு வா சரி அவன் நீ தான் ஓரளவுக்கு ஒரு மாதிரி வருவான் எங்க இந்த ஜட்டி எங்க எடுத்து நீ எந்த ஜட்டி எங்க ஆ என்ன நீ லூசா டேய் ஜட்டி நேரு தோச்சு காய விட்டுனான் டேய் முல்ல உண்ட நாத்த ஜட்டி ஏன் நான் தூக்குவேனோ டேய் 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 தேவா நீ என்னது ஒழுங்காக நீ போடா வளைக்கிறது போடா நீ இப்போ எங்க போற பள்ளிக்கூடத்துக்கு ஜட்டிய இரவு 3 மணிக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணு சரியா அது ஒன்றும் சரி வராது எனக்கு வேற வேலை இருக்கு நான் முதல்ல இப்ப போய் பள்ளிக்கூடத்துக்கு போனா வந்து அம்மா வேலையில ஏத்திட்டு அப்படியே நாங்க எனக்கு இப்ப இந்த ட்ரைனிங் இருக்கு இரவுக்கு அதெல்லாம் என்னால ஏதாவது பெரிய நாளைக்கு பள்ளிக்கூடம் டேய் ஜட்டிய காணையில எங்க ஆறு எடுத்திருப்பான் ஓ இந்த மனுஷன் நான் அந்த ஜட்டியா மட்டும் தான் இருந்து தேடிக்கொண்டு இருக்கிறான் அட கடவுளே என்னடா என்ன பாக்குற இந்த ஆள் எடுத்திருக்கா அது இது பெம்பஸ் தானே பாவிக்கிறது டேய் என்னடா பண்ண கொடுக்குறாங்க ஏ அவனுக்கு நேரம் இல்லையா இரவு 3 மணிக்கு என்ன ஏத்துறீங்களா வந்து சும்மா தானே இருக்கிறீர்கள் வீட்டை என்ன செய்யற அதுதான் எங்களை விதி அங்கே ஊர்லடாப்பா பிள்ளைகள் வந்து தேவைப்பட மூத்த பார்த்தே காய்க்காது உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணி கொண்டு நாசம் கட்டி போட்டு அது சரி அப்படின்டா ஊர்லயே இருந்திருக்கலாம் தானே கண்ணை காட்டு என்ன யார் போட்ட உனக்கு என்ன கண்ணுல என்ன ஒன்றும் இல்ல எங்க அடி வாங்கினு சொல்லு முதல் ஏன் நான் அடி வாங்குறேன் உனக்கு நான் வேணும் இரவு வந்து ஏத்தணுமா ஓ வந்து ஏத்துறியா இல்ல நான் ஊபர்ல வரவா சும்மா தானே இருக்கிற இந்த குளத்தா கோலை கட்டி பிடிச்சு கொண்டு அந்த இருக்கிறியா இப்ப பக்கத்து கோலும் மடுத்தாச்சு சரி நான் அப்ப நான் பார் போட்டு உங்களை காட்டுறப்ப தாங்க காட்டுறப்பு காத்து வேற குளிக்க எடுத்துட்டு போ எடுத்துட்டேன் ஓகே கவனம் தம்பி ஓடுறா சரி ஓகே ஓகே பாய் ஏய் தம்பி மூத்தவா என்னப்பா என்ன சும்மா கத்தி கொண்டிருக்க என்ன வேணும் என்ன எங்க வலிக்குதா நீ நான் பொடியில் சும்மா பப்புக்கு போக மாட்டேன் என்ன போக மாட்டேன் ஒரு வரல நீங்களும் அப்போ எனக்கு விளையாடாது எடே நீ என்னடா ஒரு இடம் போக வேண்டாம் நீ போ நீ கேட்க போற நீ போ ஆனால் இப்போ 2 பேர் ஆக்கள் வேலை சொல்லிக்கிறேன் நான் அவன் வர்றதுக்கு நான் வர்றது என்னது அது உனக்கு தேவையில்லை அது நல்ல விஷயம் ஒன்று காய்க்கிறது தான் அவளை வெளிச்சு சொல்லிக்கிறேன் நீ இருக்கா இருந்துகொள் ரூமுக்கு போயிட்டு நான் கூப்பிடுறேன் நான் கல்யாணம் தானே நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் எனக்கு வேணாமண்டு திரும்ப அதை பற்றி கதைக்க வேண்டாம் சரியோ வயசு 35 வயசு ஆச்சு வேணுமெண்டா வேற உங்களுக்கு பேசி நீங்க ஒன்றே செய்யுங்க ஒவ்வொரு நாளும் இருந்து அம்மாவோட கடிபட்டு கொண்டிருக்கேன் மெரிசன் நிம்மதியா படுக்க இல்லாது இந்தாங்க மணியை அடியும் நான் போட்டுவேன் ஐயோ கடவுளே ஒரு கல்யாணத்தை கட்ட உனக்கு இல்லடா கட்டம் இப்ப போட உண்டே பாக்குறீங்களே நாடத்துக்கு ரீசலுக்கு வாங்கண்டா வாரையில பிள்ளையா வாரான் அண்ணா என்ன வா ஏ அவசரமா வேற சொன்னீங்க என்ன விரைச்சனே கொஞ்சம் அமைதியாயிரு நான் என்னென்னு சொன்னால் இங்கே குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு என்ன டென்ஷன்ல இருக்கிற மாதிரி கிடையாது டென்ஷன்ல ஒன்றும் இல்லை இவன் மூத்தவனும் அந்த கல்யாணத்தை கட்டுக்கிட்டான்டா ஒன்றும் கேட்கறானும் இல்லை ஒத்துக்கொள்றான் இல்லை இன்னும் சொல்றான் இல்லை ஒத்துக்கொள்றான் இல்லை நீங்க செய்யற வேலையில அவங்க ஒத்துக்கொள்றாங்க இல்லை அதான் நீ என்ன எனக்கு ஆட்டாப்பா விளக்கை நீ தான் விளக்கை அதுதான் அதோட நீ வந்து இப்போ பெரிய ஒரு முதலாளி ஆகிட்ட ஏதோ 6 பேர் சொக்கன்னு உண்டு அது சரி இந்த 6 பேர் சொக்கன்னு சொல்ல 6 சரி வேண்டா என்னது 6 பேர் சொக்கன் அது என்னது 6 எந்த பேர் வீண்டா மனுஷன் பேர் சரி தண்டையும் சேர்த்து ஒரு பேரா வச்சு விட்டான் எப்படி பிசினஸ் எல்லாம் போகுது அந்த மாதிரி போகுது இப்போ பர்கன்லயே ஒரு அப்படி எனக்கு துறக்க போறோம் பார்க்க போறீங்களோ துறக்க போறோம் எனக்கு என்ன பிரச்சனை என்றால் ஒரு ஆளை நல்ல பொறுப்பான ஒரு ஆளா தேவை அப்போ உங்களை தான் யோசிச்சேன் கூடுவோம்ட்டு நான் உங்களுக்கு விரையில நீ எங்கேயாவது துற முதல்ல எந்த வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையை ஒரு மாதிரி கண்ணை துறந்து எந்த வாழ்க்கை வடிவாக நிலைநிறுத்தி விட்டோடு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவன் மகனுக்கு வந்து ஒரு கல்யாணம் மட்டும் பேசணும்
இவன் புரோக்கர் இருக்கான்ல புரோக்கர் இல்லை அவன் இப்படித்தான் ஒரு மாதிரி புரோக்கரை ஆள் பெருகுறீங்க வருது ஓ இப்போ விலை சொல்லிக்கிறேன் நீ விரைகளாக தான் உன்னை விளக்கு அடிச்சு கூப்பிடுனான் சரி சரி அப்படின்ட்டு ஒரு பொம்பளை பார்த்து பாரு பொடியனுக்கு முடியாது அமைச்சு ஒரு பொட்டியை கட்டி வச்சிருக்கோம் கொஞ்சம் பாருங்க புரோக்கர் விளையாட்டம் படத்தை காடி கட்டி மடக்கி கிடக்கி ஒரு மாதிரி கதைச்சு இந்த சொல்லி ஆள் வந்துட்டேன் என்னப்பா எப்படி இருக்குது ஓ இந்த இஞ்சாலவாவன் தம்பி இஞ்சாலவாடா தம்பி இஞ்சாலவாடா இஞ்சாலவாடா அப்போ தான் எனக்கு இந்த காரி எடுத்து போடும் அது சரி நான் சொன்ன என்ன மாதிரி பாத்தியோ என்ன மாதிரி சரி வந்து என்ன பாக்குறீங்க போட்டு என்ன ஊற்றி நீங்கள் அப்படி இப்படி வெட்டி ஆடுறாண்டா நான் அட்ஜஸ்ட் பண்றேன். நான் சொல்றது கிளம்ப இல்ல நாங்க வேலைக்கு மோனுக்கு ஏதாவது சொத்துக்கிட்டு கிடக்கு வீடு ஏதாவது நான் சொல்றது கிளம்ப நீ இந்த பொம்பளைய ஒரு மாதிரி அவன் சாதனை காய்ச்சி மடக்கு நான் உனக்கு நல்ல மனமா பட்டி போடுறேன் ரெண்டு பேருக்கும் நான் கேட்கிறேன் இவ அவருக்கு ஏதாவது கிடக்கு வீடு வாசல் 3 வீடு நானும் சின்ன பிரச்சனை. இப்ப முடிச்சிடுறேன் சரியா அப்படியே 3 வீடு இல்ல ஓ 3 10 15 45 வரும் ஒன்று ஹலோ சொல்லுங்க என்ன மாதிரி உபலாத்துக்கப்பா 2 லட்சமோ பார்த்தீங்களே ஓ சரி நான் வைக்கிறேன் வீட்டை வந்துட்டேனா ஓகே அப்பா ஜே போன முறை ஸ்ரீலங்கா போய்கள் ஒரு மோட்டர் சைக்கிள் உண்டு கரால் பிடிச்ச மோட்டர் சைக்கிள் உண்டு ஓடுத்துங்க நீங்களே அது எங்கடி அப்பா வித்து போட்டாராம 2 லட்சத்துக்கு பாத்தீங்களா இந்த சரி வராத உருப்படாத சாமான ஆக்களை தள்ளுறதுல அப்பா 1 நம்பர் கல்யாணம் அடுத்த தெரியும் உங்களுக்கு நாங்கள் வாச்சது அப்பா நாங்கள் வாச்சதே உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்பா ஒரு நாளும் கடவுளை விழுந்து கும்பிடுங்க அது சரி புரோக்கரையில வர சொன்னீங்க என்ன ஆர்வி கல்யாணம் செய்ய கூப்பிடுறார் எனக்கு புரோக்கர் மாதிரியும் தெரியல புரோக்கர் செய்து வச்சு ஒன்றும் உருப்படியா இல்ல கவனம் ஏதோ பாப்போம் இதுலயாவது என் மோனுக்கும் முடிவு வேற ஏதோ பாப்போம் என்னவா அதுக்கு இங்கடி அப்பாக்கு ஏலாத மனுஷனோட என்னத்துக்கு நீங்கள் சும்மா தேப்பன் அப்படித்தான் தந்து அப்பா அப்படித்தான் பேசுறீர்கள் நாளை கூட இருக்குது அது சரி இப்ப நாங்க ஒரு சாமானம் வேண்ட மட்டும் இல்ல கார ஒரு சாமானம் வேண்டோம்னு சொல்ல அது சரியில்லைண்டா போட்டு எரிஞ்சு உடைக்கிறத பொம்மணிக்காரனா தானே பேசணும் பொம்மணிக்காரனா தானே பேசணும் அதுதான் உங்களோட அப்பாட்ட கேட்கிறார் அதே கேட்கிறேன் கரண்டி கேட்குறீங்க நீங்க சரி இப்ப உண்ட கொப்பருக்கு என்ன வருத்தம் அவர் இருந்தாலும் போக மாட்டார் இருக்க மாட்டாரா எந்த ஹாஸ்பிடல் இருக்கிறார் அவர் பெரியாஸ்பத்திரி தான் அடிக்கடி போறார் பெரியாஸ்பத்திரியோ அவரை நம்புறது அர்ஜுனாட்ட உடனே சொல்றேன் அவர் எல்லாம் தொடர்பு உங்களோட என்ன செய்யணும் இப்ப கை விரல்ல வச்சுக்கிறேன் அர்ஜுனாவோ பொறும்பாரு அர்ஜுனா சாவச்சேரி டாக்டர் அவரோ சரியா அவர்தான் சாவச்சேரி ஆஸ்பத்திரி துறக்க வச்சவர் அவரை கொடுக்குறது சரி உங்களோட அப்பா நம்பரை தான் இப்ப நான் முடியாத வேலை செய்கிறேன் அவர் வீட்டை வந்து ஆபரேஷன் செய்து விட்டு போவோங்க சரியோ சும்மா விளையாட்டு நினைக்காங்க என்ன இங்க புரோக்கர் மாத்திரமில்ல இல்லாத வேலை நான் செய்வேன் என்ன சரி வந்த அதான் நீங்க என்ன சொன்னா எனக்கு வந்து சாப்பாடு அது எல்லாம் முழுக்க பக்காவா எல்லாம் நீ செய்யணும் ஒன்றுக்கு யோசிக்காங்க நான் இப்ப எத்தனை பிரான்ச் வச்சிருக்கேன் சும்மா மெனு எல்லாம் இருக்கானே எல்லாம் இருக்கு மதி என்ன போயக கூப்பிடுறீங்க வந்து உருப்படியா ஒரு வேலை செய்யல அதுக்குள்ள இருக்கு ஆக்களும் விருத்தமும் புரோக்கரண்டோட கூப்பிட்டு இருக்கிற புள்ள குடிகார மாதிரி கிடக்கு பாக்க தம்பி மூத்தவா சொன்ன சொல்ல அவன் வாழ்க்கையை சும்மா பழுதாக்கி போட்டு அவனுக்கு ஒரு புரோக்கர் அதுல மெத்த ஒருத்தர் இருக்கிறார் கூப்பிடுறீங்களே உங்களோட அவர் மூத்தவர் தம்பி என்ன வணக்கம் அங்கிள் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க மாப்பிள்ளைய இவருக்கு தான் தம்பி ஒரு அதான் நான் சொல்லி போட்டேன் சரி வரை கல்யாணம் வேண்டாம்னு சொன்னான் எனக்கு விருப்பம் இல்லை அதான் ஏன் கல்யாணம் கட்டி என்ன செய்யறது சாரி வாங்கி கொடுத்து நீ கல்யாணத்தை கட்டதான் குடும்பத்தை பாக்குறா என்ன புதுக்காத என்ன
இல்ல நான் சொன்னேன் இப்ப அவன் கல்யாணம் காட்டினா இவர் எங்கட காசு கஷ்டம் உண்மை காசு குடும்ப அப்படியா? அதான் நான் சொன்னேன். வேற ஏதோ நினைச்சு போட்டேன். உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க அது சரி இப்ப எப்படி போகுதுங்க பிசினஸ்கள் எல்லாம் ரோஸ் பானுகள் எல்லாம் அந்த மாதிரி போகுது போகுது பழைய பான் நல்லா ஓடுது அப்ப ஓ இப்ப பர்கர்ல ஒன்று திறக்க போற நீ வேற பொறுப்பா போட்டு கொண்டு பாக்க நீ என்ன நினைக்கிறது அந்த ஆள் வீட்லயே சமைக்காத அப்புறம் அந்த ஆளை கொண்டு பேர்கள் விட கடையை கொங்கு சாக்குறது அதுவும் சரிதான் ம். சரி அப்ப உங்களுக்கு அது சரி வராது ஆ. சரி அப்ப நீங்க என்ன அப்பா பாவம் பதினே. நிறைய பிடிங்க இதுக்கு தானே வாரது பின்ன புரோக்கர் வேலையை நன்றி அம்மா ஆமா. நன்றி, நன்றி. அந்த ஆள் என்ன மைக்கோட இருக்குது இதை கொடுத்தீங்கன்னா மைக் பேக்குள்ள போயிடும் பிடிங்க இது என்ன கலந்து கொண்டு அந்த மாதிரி கிடக்குது அது கையின் நடக்கு பார் இப்படித்தான் வளமையா சேர்த்துனே போட்டு தானம் குடிச்சு மற்றவங்க கொடுப்பாரு எனக்கு தெரியும் அதான் தட்டாள் இவரே புரோக்கர் ஓ இவன் தான் பதினி இங்க வா இருக்க காய்ச்சி முடிக்கிறதுக்கு வா வார் வார் தட்டை வச்சுட்டு வார் வேற கட்டி ஒன்றும் உருப்பட்டது இல்லை எனக்கு தெரியும் தானே இப்ப அப்பா இருக்கிறபடியா பாக்குறேன் அப்பா இவர் ஒரு 14-15 கல்யாணம் செய்து வச்சவர் செய்துட்டாரோ எனக்கும் தெரியும் அதர் செய்யல செய்து வச்சவர் செய்து வச்சோ செய்து வச்சவர் அதுல 11 பிரிஞ்சிட்டுது 11 பிரிஞ்சுட்டுதோ தாதப்பன் தேடிக்கொண்டு தெரியுது மொட்டன் ஷூ தாண்டி ஒஸ்லோக்ல வந்தா பட்டு தான் விழும் சே இதுக்குள்ளே அவர் ஒரு புரோக்கராண்டி இவர் கூப்பிட்டு வச்சு படம் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் தனக்கு பார்க்குறேன் பதனி உனக்கு தானே பார்க்குறேன் இங்க வா உண்ட மோன் வந்து என்ன சொல்லணும்னு கேட்க மாட்டான் இப்போ நான் எல்லாம் ஒரு படம் ஒன்று காட்டி வடிவா நல்ல ஒரு வடிவான பொட்டி ஒன்று ஒழுங்கு பண்ணியிருக்கு அவனுக்கு கீழே என்ன மாட்டு ஓகே காட்டுங்கோனப்பா ஆமா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னானே ஒரு சொல்லுங்க இத பிய்யா அதேடா உண்டு தாண்டா குப்பர் வாங்கி தந்தவர் காட்டி அடிச்சு வாங்கி கொண்டு இருக்க ஒவ்வொரு நாளும் பக்க பக்கவா வருது அப்புறம் ஒன்று கிடக்குறது அந்த அழங்க தந்து இங்கேப்பா அவன் அவன் அண்டை சொன்னவன் இல்லை எனக்கு என்ன சொன்னவன் அவன் ஒரு வெள்ளக்கார பட்டியை விரும்புறானா என்னது வெள்ளக்கார பட்டியை விரும்புறான் அவன் செய்த என்ன இப்ப பிற என்ன வெள்ளக்கார பட்டி வேணும் அவங்க கோயில்ல 12 கல்யாணத்துல 10 கல்யாணம் அப்படித்தான் நடந்தது அவன் செய்த என்ன அவன் வடிவுக்கும் வெள்ளைக்கும் நல்ல மயிர் தலம் உள்ள நீங்க பாத்தீங்களே என்ன வடிவு 35 வெள்ளக்காரனை கட்டி வச்சா நான் பேப்பா நான் அந்த நேரம் ரூசங்க போங்கன்னு சொல்ல பேகாடி கொண்டு ஊருலகம் எல்லாம் சும்மா அந்த பேனை கொண்டு திரும்பினா போய் படிச்சிருக்கலாம் படிக்காம காய்ச்சிருக்கலாம் 35 நாளும் அழகாயே இருக்குது ஆமா அப்பா இவருக்கு என்னடா நொஸ்பட்டியை செய்யறது விருப்பம் இல்லை ஏன் சொல்லுங்க அவன் இருந்த குளத்த ஹோல்கள் எல்லாம் பிளாக்ல செய்யறது நாவில இருந்தோண்டு கள்ள வேலை செய்யறது எல்லாம் அவள் பிடிச்சிடுவாள் இல்ல அப்ப இந்த தமிழற்ற கூத்தெல்லாம் விளங்கிடும் அதுதான் நான் யோசிக்கிறேன் அண்ணே அந்த நேரம் அவன் படிக்க ஒரு பொட்டியை லவ் பண்ணிடும் இந்த கதையை கேளுங்க படிக்க லவ் பண்ணி இருக்க இந்த ஆள் அதை மறைச்சு போட்டு இந்த செய்திருந்தால் நான் இதை கேளுங்க செய்திருந்தா ஒரு கையில பேர பிள்ளையும் நான் ஏன் கொண்டு போவேன் இப்ப தனியா 2 கால் நான் உடாந்துருக்கிறேன் நான் தம்பி நீ படிவா கேளு எங்கட கலாச்சாரத்தின் படிக்கிறாப்பா நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கட சிலவம் பொட்டியில தான் கஷ்டம் அதோட இப்போ இவனோட சுமார் பொட்டியை கூட்டிட்டு வரான்டா அதை பார்த்தா எங்களுக்கும் திருப்தியா இருக்கும் அப்பதான் நான் வேண்டாம்னு சொன்னேன் இப்பவும் அந்த நேரத்துல இருக்கிற மாதிரியே அப்படி இப்ப கல்யாணம் கட்டிட்டாள் இப்ப இவர் அதை பற்றி யோசிச்சு கலைச்சு பிரயோசனம் இல்ல அண்ணே ஏன் குழம்பினாண்ட முதல்ல ஏன் நீங்க குழப்பின நீங்க நான் சொல்றேன் ஏனண்டு ஹித்தைக்கு போனாங்க ஹித்தைக்கு போட்டு திரும்பி வரைக்குள்ள அவரும் அந்த பிள்ளைங்க அப்பாவும் இவரும் கிட்ட டூர் போறவன் திரும்பி வரைக்க 2 கோழி மிஞ்சி போச்சு இந்த அந்த கோழியை தான் கொண்டு போறோன்னு கேட்டுருக்கு தான் கொண்டு போறோன்னு அந்த பிரச்சனை வந்ததுதான் இல்ல தம்பி சின்ன பிரச்சனை வந்து அந்த ஹித்தவில நடந்த பிரச்சனை அது இவரை பிடிக்காது அவன் மகளை நான் கட்டி வைக்கிறேன் நான் வேண்டாம் இவர் கரோக்கில பாட கேட்டிருக்கிறார் அதுக்கு வந்தால் விட இல்ல அப்படி அந்த பாட்டு பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனை பாட்டு கோழி எல்லாம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு மாப்பிள்ளை அப்பாண்டா ஒரு கௌரவமா இல்ல இருக்கணும் சரி அதெல்லாம் நான் தான் மாட்டேன் டேய் நீ இப்ப முடிவா என்ன சொல்ற தம்பி பொட்டு எந்த ஊருன்னு சொல்லலையா போ பெட்ட துரம்சோ அப்பா துரம்சோவா இது குளப்தா தாண்டினா தானே துரம்சோ கேட கண்டு தெரியும் துரம்சோ பாப்பு தூரம் துரம்சோவாம் துரம்சோ நோத்து அவன் நெஜ யாழ்ப்பாணத்துல எங்கயோ துரம்சோ உண்டாக்குமா எத்தனை வருஷம் 100 ரூபாய்க்கு வந்து அங்கல சில மலையத்துல இருக்குன்னு யோசிச்சு பாரு இவனுக்கு பக்கத்துல இப்ப நீ அங்க போ இப்ப நீங்க 2 பேரும் தாய் மோனும் சேர்ந்து முடிவா என்ன நான் முடிவெடுறேன் எனக்கு வெள்ளக்கார பொட்டதான் மருமூலா வரணும் அதுவும் துரம்சோல இருக்கணும் வெள்ளக்கார பொட்டதான் எனக்கு வேணும் அவன் முடிவெடுத்துட்டான் எனக்கு வெள்ளக்கார பொட்டதான் மருமூலா வேணும் இவருக்கு நோஸ் கரைக்கிறான் பிரச்சனை இருக்கு இவருக்கு திருப்பி அனுப்பினா என்ன நோஸ் கூசுக்கு அப்படியே சீக்கிரமே அனுப்பி விடுறாங்கடா அது சரி அப்ப நீ
இவன் கல்யாணம் கட்டி வந்தா அந்த பொட்டை மருமகள் சொல்றான் அவளும் வந்திருந்தா அப்ப சொத்து காக்கையும் இதுவும் தான் சாப்பாடு அப்ப அவரை கலைச்சு விடுங்க அவரே என்ன அவரு? இங்கே யாரு என்ன பொம்பளைட்ட உண்டு வேறட்ட உண்டு உண்டு அடிப்போம் உண்டு எல்லாம் முடிச்சு கல்யாணத்துல நாசமா 10 இருக்கு கல்யாணம் பிச்சு கொண்டு போச்சு பிச்சு கொண்டு போட்டுதான். இங்க வா இங்க வா இங்க வா அண்ணே இங்க வா இங்க வா ஒரு அலுவல் உன்னோட இங்க வா அண்ணே தயவு செய்து இந்த புரோக்கர் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது போத்தல் பொறுக்கிற வேலையை செய்யுங்க சும்மா குடும்பங்களை பிரிக்காம ஏனப்பா இந்த பொட்டியை பார்த்து நீ வேண்டாமன்றது நீ இந்த பொட்டுக்கு என்ன கூட லூசு கூட்டமா கூப்பிடாம. என்னதுக்கு ஏன் இந்த எல்லாம் போட்டு உடைக்கிறேன் நீ இப்ப? எனக்கு நோஸ்ட் மேரமோல் தான் வேணும். இந்த புரோக்கரை அடிச்சு கலையுங்க பா. அது பழமையா நடக்கிறது இல்ல பயப்படாங்க வரமதான் இப்ப வருது. ஒடியே, ஏன் நீ பாத்திர பண்டம் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற நாசம் கட்டு அவர் அம்மா கடிக்கல அம்மா அப்பா கடிக்கல நீங்க பேயாம இருங்க என்னப்பா கல்யாணம் பேசும் பிள்ளைக்கு வேற இவே 2 பேரும் சண்டை பிடிக்கணும் இமாக்கு என்ன இது போனா அடுத்தது பேசலாம் அவருக்கு என்ன அப்ப இவருக்கு செய்யலாமா என்ன சரி அப்ப இதான் என்ன கண்ணம் ஒரு மாதிரி என்ன? சரி அது ஒன்றும் இல்லை கரண்டி கரண்டி எனக்கு கோவம் வந்து ஜாத்தி விட்ட முடிச்சு என்ன கரை இவ்வளவு கடிச்ச மாதிரி கிடக்கு. வர அங்க போயிட்டு நொஸ்கி தானே கட்ட பண்ணுவான் இவள் என்னடா இவள் வந்து இவளை மாதிரி தான் ஆகணும். நான் வந்து இந்த பிள்ளைகள் சின்ன இருக்கேங்க இந்த பிள்ளைகள்ட்ட குழப்படி வச்சு இங்க வளர்க்கலாடு நான் ஸ்ரீலங்கால போயிருப்போம் அங்க கொண்டே மாப்பிள்ளை வளர்ந்தெல்லாம் போச்சு வீடெல்லாம் கட்டி எல்லாம் செய்து வைக்க 3 மாசம் ஓமட்டு இருந்தாள். அது நிறைய காது புறவை சொல்றாள் ஊதையெல்லாம் வந்து அடுப்பெல்லாம் இங்க ஊதையெல்லாம் வாங்க இழுத்துட்டு வந்துடும் அபலாசம் நாசம். அண்ணன் கல்யாணம் பேசேக்க சொன்னது நோர்வே மாப்பிள்ளை என்ஜினியர் சூச்ச தட்டினா அடுப்பு வெறியும் இவர் மாவுள் எல்லாம் போட்டு கட்டின வீட்டுல வாடகை கொடுத்துருக்கு அவன் மாட்டா கட்டி வச்சிருக்கிறான். அது முந்தி அது இன்ஜினியர் படிக்கணுங்கிற அப்ப ஆசைப்பட்டவர் ஆனா அது சரி சின்னவனை போட்டாம நான் அடிச்சு அப்பா டாக்டர் படிக்கின்றான் அவனை இன்னும் ஸ்கூலாலேயும் காண பிள்ளைல திவிங்க வேண்டாதேங்கோ பிள்ளைகள்ட்ட விருப்பத்துக்கு கொடுங்கோ பாடி பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி அவன் விரும்பிட்டானல்லோ ஏன் செய்வேங்கோ பிள்ளைகளை அது படி இது படி டாக்டருக்கு படி டாக்டருக்கு படிக்கல அதான் இவர் படிக்கல பிள்ளைகளை திவிங்க வேண்டி கொண்டிருக்கிறேன் ஆ வேண்டா ஊர்ல கஷ்டம் பண்ணுவார் இங்க வந்து படிச்சிருக்கலாம் தான். டேய் சாரு என்னடா என்னடா பழக்கம் ரெண்டாவது என்னடா பழக்க வழக்கம் பள்ளிக்கூடத்தை வந்தா தூக்கி கொண்டு அது இது கொண்டு வைக்கிறத வேண்டா அதெல்லாம் நான் அவன் பள்ளிக்கூடத்தால கலைச்சு போய் படிச்சேன் கலைச்சு போட்டு பாடுறான் பள்ளிக்கூடத்தால அல்ல என்ன எப்படி இருக்கிறீங்க ஒன்றுமே வந்து பேசுறாரு உங்களோட கத்தி கொண்டிருக்கிறேன் தெரியுதானே வைத்த நேரம் கிழிஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சுத்தி கொண்டே இருக்குமாப்பா அந்த மனுஷனுக்கு முதல்ல நொஸ்க படிக்க சொன்னா நொஸ்க படிக்க போவாரு இங்க தம்பி என்னண்டா இந்த பிள்ளை இருக்கல உண்மைதான் ஒரு 12-14 வயசு மட்டும் தான் எங்களை சொல்ல கேட்கும் அப்பா அந்த மாதிரி ஹீரோன்னு சொல்லுங்க அதே அப்புறம் கொஞ்சம் படிச்சா ஒரு சேர்த்துக்க மாட்டேன் நான் உண்மை நடந்த கதையோட சொல்ல நான் கதையை கேள நான் முந்தி வந்து சொன்ன கதையை திருப்பி சொல்லி கொண்டு இருந்து கேளு வேலை இல்லை என்ன நீங்க சொல்லுங்க ஏர்போர்ட்ல போயிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கேட்பாங்க இங்கிலீஷில் போட்டு அடித்து சாத்தி பாஸ்போர்ட்லாம் கொடுத்து எல்லாம் போயிட்டேன். அப்போ எங்கிட்ட மகள் சொல்லிக்கிறா தம்பியா இருக்கு இனிமே இங்கிலீஷ் ஏர்போர்ட் வந்தா வாய மூடிக்கொண்டிருந்தேன் அப்படித்தான் எனக்கு நடந்தது கதையை கேளன் சொன்னா அப்பா இங்கிலீஷ்ல பிச்சு தர பத்தியாடா நாங்களும் படிச்சு இப்படி இங்கிலீஷ் பேசுறோம் தன்னை பெட்டியே சும்மா வார பொறைகளாம் சொல்லி கொடுப்பேன் அப்படி இப்படி பொத்தி கொண்டே காலம் கழிக்கிறேன்னு தெரியாது போ வேற மாப்பிள்ளை கிடைக்கும் அவளை சொல்றாள் எங்களை கேபாப் இங்கிலீஷ் கேபாப்னு சொல்றாங்க. சரியா என்ன செய்யறது மாதிரி
ஓ என்ன மகன் என்ன வச்சினவன் சின்னவன் அவன் என்ன அப்பா ஒன்றும் கேட்கலையா சும்மா ஏதோ இங்கிலீஷும் அது ஒன்று இருக்கிறார் வந்தாங்களே அப்பா அனுப்ப போறீங்க தாய்மார்தான் பழுதாக்குறது சாப்பிட்டு போற பிள்ளைல இருக்கு நான் கேட்கிறேன் வாரது 2 கதை கேட்கிறேன் சாப்பிடுறான் வேலை அம்மா வாரவன் போறவனுக்கு சமைக்கிறான் எனக்கு வேலை இவர் மனுஷியோடைய கல்யாணத்துக்கு செய்கிறேன் நீங்க முடிவு நான் எடுத்துறீங்க முடிவெடுத்துட்டேன் மூத்தவன் சொல்லிட்டான் சின்னவனும் சொல்லிட்டான் அம்மா தானும் என்னவோ தெரியாது யாரை கொண்டு வரணும் தெரியாதா இது சரி வர மூத்தவனும் வந்தேன் எனக்கு ரெண்டு விதி வெளிநாட்டு மாப்போ மருமகளண்டா என்ன ஆகிறது ஓடியும் அடிவுல போகும்போது அதுக்கு முன்னே நாங்கள் போற நல்ல போட என்ன இல்லையோ எங்க கிளம்புறீங்களே நன்றி வணக்கம் அண்ணன் உங்களை ஆள விடும் ஏற்கனவே அடி வாங்கி இங்க வாடாப்பா என்ன அவர் தான் சரிப்பட்டு வர மாட்டார் ஆனால் நீ எப்படி என்னண்டாலும் கடைசி அவன் கல்யாணம் எப்படி நொஸ்கிய கட்ட முடியாச்சல்லோ அப்படி ஏதாவது நொஸ் மாத்தா போடத்தானே வேணும் நோஸ் மாத்தண்டாலும் சரி அல்ல அரி அரைவாசி நோஸ்கிரி அரைவாசி வெங்கட சாப்பாடு ஒரு அரைவாசி திஸ்க மாத்து போட அதுலயும் போடலாம் அந்த கோவில் அலுவல நீங்களே வாப்பீங்க அதை எல்லாம் நானே செய்யறேன் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க இங்க சரியோ கொஞ்சம் மெல்ல கம்ப்யூட்டர்ல ஆகுறாங்க எங்க அப்போ இந்த பிள்ளைனோட உபுகளை இருக்கப்போ பாரப்போ இல்லாட்டி இந்த அப்பா அங்கே தூக்கி எறிஞ்சிருப்பாரு அவர் ஒரு இதுல நிக்கிறார் பார் அந்த மனுஷனுக்கு வேற வேலையில இல்ல அடுத்து இங்க துணிக்கு கீழே கொண்டு போய் வச்சிருக்கார் வேற வேலை இல்ல அந்த ஆளுக்கு டெலிபோன் லாதரும் தெரியாடா லாதரும் தெரியாது நான் வந்து நான் ஏதோ நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு சொல்லுங்க எல்லாம் வெல்லுவோம் இந்த மனுஷனோட சரி போட்டு வாங்க ஓகேண்ணா சந்தோஷம் நன்றி மூத்தது தான் அப்படியே உதவாமல் போச்சு இவங்க பஸ்ஸோட இறஞ்சி விடுது பேய் மாதிரி தெரியுதுன்ற பார்த்தா அவன் சின்னவனும் இப்போ என்னோட வாய்க்கு எடுத்து பேசுகிறான் இவன் இவங்க பிள்ளைங்க என்னென்று தான் இங்கே உள்ள பிள்ளைகளை நாங்கள் கட்டி வளர்த்து ஒரு மாதிரி கரை சேர்க்கணும் ஒன்றுமே விளங்கல பேசாமல் நாட்டுக்கு ஓடிலாம் போயிடலடா போகலாம் போலடாக்கு சரி இருந்து பொறுப்பு இருக்கிற என்ன ஊருக்கே போகலாம் அப்படி இப்படி என்ன போயிருக்கலாம் தானே என்ன அது மட்டும் சொல்லுவேன் நான் போறேன் ஆனா போக மாட்டாரு தானே என்னண்டு இந்த ஆள் இருக்கிறாங்களா போ பண்ணி போட்டு தான் இருக்குமாடா அதான் அவருக்கு வேற வேலை இல்ல அதான் வெட்டியா இருந்து கொண்டு என்னன்னு சொன்னா உதார் நாங்க போனாலும் 6 மாதம் நான் கல்யாணம் பண்ணே தப்பு இவ்வளவு இப்போ வந்து இந்த வயசு வித்தியாசம் பார்க்காம 10-12 வயசு வித்தியாசத்துல கட்டவே கூடாது அவள் வந்து இப்போ மினிக்கி கொண்டு கிணிக்கி கொண்டு திரிகிறாள் என்ன வீட்டு சமயம் என்றாள் கிளி என்றாள் ஏதோ இனிமேல் என்ன புருக்குறீங்க இனிமேல் பெரிய காய்ச்சி ஊட்டி விரோதம் இல்லை பிள்ளையால் என்ன செய்யணுமோ படிக்கிறத படிக்கட்டும் போய் படிக்கிறத படிக்கும் நாங்கள் திங்க ஒன்றா விடுவோம் அதே மாதிரி ஆரை கல்யாணம் கட்ட பொறிக்கிறோ கட்டுறதை கட்டி கொண்டு வாங்குவோம் நாங்கள் இருந்துட்டு இப்படியே போக வேண்டியா நீங்க மணி அடியுங்க அப்பா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பாடு வரும் ஒரே ஒரு தாலி தான் ஐயா கட்டினேன் இப்போதான் தெரியுது என்னென்னலாம் கட்டணும் வீடு வண்டி லோன் கட்டணும் காருக்கு வாடகை கட்டணும் இவங்க பொடிகளுக்கு கண்டபடி காசு கட்டணும் அதோட மனுஷி பிள்ளைகள் வந்து அவங்க வந்து ஆன்லைனில் ஓடுறோன்னாங்க அதுக்கு காசு கட்டணும் பிறகு இவங்க இந்த 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு அந்த போய் இந்த போய்ட்டு கூப்பிட்டு அதுக்கு 1000 கட்டணும் இப்படியே சாகம் மட்டும் கட்டிக்கொண்டே தான் இருக்கணும் போலடா அந்த மனுஷனோட கதைக்க பார்த்தாலே கதைக்கு போறா சொல்லு இங்க இப்பதான் கேக்குறேன் இங்க பாருங்க பர்த்டேக்கு ஒரு டெக்கரேஷன் ஒன்று செய்யற எப்படி இருக்கு இப்படி செய்யறீங்க ஆற்று பர்த்டேக்கு நல்லா இருக்கு தானே எவ்வளோ ஆசை தெரியல ஒரு கடைசி கலைக்கிறேன் ராவனே புதுசா தங்கினவனே அவன் இப்போ கொஞ்சம் நேரம் பிச்சு தர்றான்னா கதையா இருக்கு ஆனால் உண்ட 21 அப்படி செய்து தம்பி இங்க 21 கொண்டு செஞ்சு வச்சிருக்கேன் இது வீட்டுல செஞ்ச மாதிரி இருக்கு வீட்டுல செஞ்ச மாதிரி இருக்கும் இங்க வீட்டுல சரி 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 அதை செய்வோம் ஆனா நீ என்ன மாதிரி என்ன சொல்லு கேட்குற மாதிரி இங்க பாருங்க அந்த டாக்டர் இன்ஜினியர் ஆகிற வாட்டி உள்ள கேளுங்க உள்ள சாப்பாடு என்ன சாப்பாடு அம்மா இறால் கறி வைக்கணும்னா வச்சு கிடக்கு இறால் கறியோ அந்த கோதி வச்சு கறியை போட்டுட்டீங்களோ சரி இது நல்ல ஒரிஜினல் இறால் வச்சு அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டேன் வயிற்றால தான் அடிச்சு விட்டுரும் நம்பி சாப்பிடவும் முடியாது சரி அந்த சாப்பாடு ஒன்றுமே எனக்கு வேணாம் நான் போய் போல்ட்ல ஏதோ சாப்பாடு ஏதோ பெஸ்டில் பண்ணேன் என்னத்துல போல்ட்ல பெஸ்டில் பண்ணேன் போல்ட் பண்ற சாப்பாடு இருக்கு இப்ப பாத்தியடா போல்ட் சாப்பாடு கேக்குறாட்டா பாத்தியடா
இந்த அது என்னடா எனக்கு தெரியா பொல்கண்டா என்னது இங்க பாருங்க பொல்ட் என்றால் இங்க சாப்பாடு பெஸ்ட் லெவலாம் இங்க எனக்கு இப்ப சுசி வேண்டுமாண்டா இங்க வாடியா இங்க சில்லிங் தெரியாக்கி சுசியன்னா தமிழ் பேர் தமிழ் பட்டானே தமிழ் பட்டே இல்ல அது சைனீஸ்காரன் சாப்பிடாது அதோ ஓ இங்க எக்ஸாம்பிள் இங்க சில்லிங் தெரியாக்கி என்ன படிச்சுக்கா இதுல அமர்த்திட்டு என்னென்ன வேணுமாட்டு போட்டுக்கொண்டு போ அப்படி மாமத்து நீ முன்ன பேங்க் எடுத்தாங்க இல்ல காசு பண்ண கொம்மா ஒரு நாள் திருப்பி தெரியாது அவ்வளோ 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 அள்ளி அம்மா எங்க பேங்க் கார்டு சரி சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லாரும் பிள்ளைகள் என்ன விரும்பினோமோ அதை விருப்பமாக்கி அதுகள நிறைவேற்றி தீங்க பண்ணாம யாருக்கு கேட்டாலும் அதுகளோட ஆசைக்கு கல்யாணம் கட்டி சந்தோஷமா 100 வேலை வாழுங்க நாங்கள் நாட்டுக்கு போய் சேர்றோம். உங்களுக்கு சிறப்பான அந்த நாடகத்தை வழங்கி சென்ற குழுவினருக்கு எமது வாழ்த்துக்கள். எங்களது பீட்டர் உதய நெறிய ஆள்கையிலே இந்த சின்னவன் பெரியவன் நாடகம் இப்பொழுது சிறப்பாக இந்த அரங்கில் உங்களது சிந்தனையை தூண்டுகின்ற விதமாக அந்த நாடகம் அமைந்திருந்தது. எங்கே மீண்டும் உங்கள் கரகோஷங்கள் அவர்களுக்காக.